மகாபாரத போர்ல அர்ஜுனனுக்கு இணையா ஒரு வில்லாளி இருந்தாருன்னா அது கர்ணன் மட்டும்தான். ஆனா அவரோட பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் விதி அவரை துரத்திக்கிட்டே இருந்தது. ஒருமுறை கூட அவருக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கவே இல்லை. ஏன் கிருஷ்ணரே கர்ணனை பார்த்து பயந்தாரு? ஏன் கர்ணன் வசூச்சேனன்ல இருந்து கர்ணன் ஆனாரு? வாங்க பார்க்கலாம். சூரிய பகவானுக்கும் குந்தி தேவிக்கும் பிறந்தவர்தான் இந்த கர்ணன். ஆனா திருமணத்திற்கு முன்னாடியே பிறந்ததால சமூகத்துக்கு பயந்து குந்தி அவரை ஒரு பெட்டியில வச்சு ஆத்துல விட்டுட்டாங்க. ஒரு சாதாரண தேரோட்டி அதிர்தன் கையில தான் கர்ணன் வளர்ந்தாரு. அரச குலத்துல பிறந்தும் ஒரு தேரோட்டியின் மகனா வளர்ந்ததுதான் அவரோட முதல் சாபம். வில் வித்தை கத்துக்கப் போனப்போ நீ தேரோட்டி மகன்னு சொல்லி துரோணர் அவரை திருப்பி அனுப்புனாரு. கடைசியில பரசுராமர்கிட்ட பொய் சொல்லி வித்தை கத்துக்கிட்டாரு. அந்த பொய்யும் அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய சாபமா மாறுச்சிடோட். ஒருமுறை அஸ்தினாபுரத்துல நடந்தவில் வித்தை போட்டியில அர்ஜுனனுக்கு சவால் விட்டாரு கர்ணன். அப்போ கிருபாச்சாரியர் ராஜகுமார்களுக்கு இடையில தேரோட்டி மகனுக்கு என்ன வேலை ன்னு அவமானப்படுத்தினாரு. அந்த நேரத்துலதான் துரியோதனன் முன்னாடி வந்து, இவன் என் நண்பன், இவன் அங்க தேசத்து ராஜான்னு மகுடம் சூட்டினான். தனக்கு கிடைச்ச முதல் அங்கீகாரத்துக்காக துரியோதனன் செய்ற அத்தனை பாவங்களையும் தெரிஞ்சே அவனுக்காக தன் உயிரையும் கொடுக்க துணிஞ்சாரு கர்ணன். இதுதான் உண்மையான நட்பு. போர்க்களத்துல கர்ணன் கவசத்தோட இருந்தா யாராலையும் கொல்ல முடியாதுன்னு கிருஷ்ணருக்கு தெரியும். அதனால இந்திரன் மூலமா தானம் கேட்க வச்சாரு. கர்ணனுக்கு தெரியும் இது சதி அப்படின்னு. ஆனாலும் தன்னோட பிறக்கும்போதே வந்த கவசத்தை அறுத்து கொடுத்தாரு. அதுமட்டும் இல்லாம தன் அம்மா குந்திகிட்ட அர்ஜுனனைத் தவிர மத்த 4 பேரையும் கொல்ல மாட்டேன்னு வாக்கு கொடுத்தாரு. போர் ஆரம்பிச்சப்போ அர்ஜுனனைத் தவிர மத்த 4 பேரையும் தோற்கடிச்சும் தன் அம்மாவுக்கு கொடுத்த வாக்கை காப்பாத்துறதுக்காக அவங்களை உயிரோட விட்டாரு அந்த மாவீரன்டோட். 17ஆம் நாள் போர். அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் இடையில நேரடி யுத்தம். கர்ணனோட தேர் சக்கரம் பூமியில சிக்கிக்குது. பரசுராமர் கொடுத்த சாபத்தால அந்த முக்கியமான நேரத்துல அவருக்கு மந்திரங்கள் மறந்து போச்சு. ஆயுதம் இல்லாம தேர் சக்கரத்தை தூக்க முயற்சி பண்ணப்போ இதுதான் சமயம், அம்பு எய்து ன்னு கிருஷ்ணர் சொன்னாரு. கர்ணன் ஒரு தர்மவான். அவர் மேல அம்பு எய்த அர்ஜுனன் தயங்குனப்போ கிருஷ்ணர் கர்ணனோட அத்தனை புண்ணியங்களையும் தானமா வாங்கிட்டு அவரை அர்ஜுனன் கையால கொல்ல வச்சாருடோட். கர்ணன் செத்த பிறகுதான் அவர் பாண்டவர்களோட அண்ணன்னு தர்மருக்கு தெரிய வருது. தர்மம் தோற்க கூடாதுங்கிறதுக்காக ஒரு மகா வீரனை தந்திரமா கிருஷ்ணர் கொன்னாரு. வாழ்க்கையில எத்தனை கஷ்டம் வந்தாலும் கொடுத்த வாக்குக்காக வாழ்ந்த கர்ணன் மகாபாரதத்தின் உண்மையான ஹீரோ. கர்ணன் பிடிக்குமா இல்ல அர்ஜுனன் பிடிக்குமா? கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் மிஸ்டர் கதைக்களம்.